ரொம்பலாம் இல்லை, இப்படியே நடந்தே போனால் கூட தான் அங்கே காலத்துக்கு வச்சிட்டோம்னா ஆந்திரா தான். அந்த மாதிரி அசால்ட் ஆந்திரா காலை வச்சான்ற மாதிரி. டிஎன்எஸ்டிசி விழுப்புரமோட பஸ்ஸுங்க, சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆந்திராக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊர் நகரி. வெல்கம் டு ஏஜி டிராவலாக்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நான் அதிபன். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட், கோயம்பேடுங்க. சிஎம்பிடி கோயம்பேடு, சென்னையில் இருக்கோம். இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த மெட்ரோ லைன்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எஸ், சென்னை கோயம்பேடுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கேருந்து ஒரு பஸ் ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்துனா ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ், ஆம்னி பஸ்ஸாக இருக்காது. இங்கேருந்து கிளம்பக்கூடிய ஒரு பஸ் தான் எஸ்சிடிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எஸ்சிடிசிக்கான பிளானில் இங்கே வரல. டிஎன்எஸ்டிசி ஒரு பஸ்ஸை சென்னை கோயம்பேடுலேருந்து கிளம்புற ஒரு பஸ்ஸை தான் ட்ரை பண்ண போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேட், இன்டர்ஸ்டேட். என்னடா சொல்கிறேன், டிஎன்எஸ்டிசியான அவுட் ஸ்டேட் இன்டர்ஸ்டேட்னு சொல்கிறியே, அப்படி எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி போக போகிறீங்க. ஆந்திராவில் இருக்க திருப்பதி வரைக்கும் இங்கே ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறது ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த வ்ளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த பஸ் எதுவும் புக்கிங்லாம் பண்ணல, டேரெக்டாக போய் ஏற போகிறது தான். பர்மிஷன் போய் தான் கேட்கணும், கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், உள்ளே போய் தான் எந்த பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏதாவது BS6 புது பஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலாம், உள்ளே போயிட்டு திருப்பதிக்கு எங்கே பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டுறேன். அங்கே போயிட்டு பர்மிஷன் கேட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா ப்ராப்பராக நம்ம வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னை கோயம்பேடுலேருந்து வாங்க உள்ளே போய் பார்ப்போம். மீறினால் சிஎம்டி நிர்வாகத்தின் மூலம் ரூபாய். இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிறதுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, 2 மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது. அதில் 1ல் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி திருப்பதி பஸ்ஸஸ்லாம் இருக்கும். போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் பெங்களூர் போவாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி விழுப்புரமோட பஸ்ஸுங்க. சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பர்மிஷன் கேட்டு கொடுத்துட்டாங்க. 2 பஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பஸ் கிளம்பும் போல். ஃபஸ்ட்டு இந்த பஸ் தான் கிளம்பும். ஸோ அதிலே வந்து பர்மிஷன் கேட்டால் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிசார்ட்ஸ்லாம் பார்த்து வந்தோம். சரி, உள்ளே போவோமா? உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் பார்ட்னர் யாருன்னு பார்த்துடலாம். ரஃபிக் ப்ரோ. இன்றைக்கி இவர் கூட தான் நம்ம வந்துட்டு திருப்பதி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். திருப்பதிக்கு அப்புறமும் இவர் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி அமைதுன்றதெல்லாம் பார்ப்போம். இங்கே சீட் போட்டு வச்சிட்டார் நமக்காக. போய் செட்டில் ஆக வேண்டியதான். உள்ளே வரட்டுமா ப்ரோ? பஸ்ஸை வந்து செட்டில் ஆயாச்சுங்க. 3x2 சீட்ரு. ஸோ யூஸ்வலாக நம்ம ஆஃபீஸில் பஸ்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ரூட்டை கவர் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது ஜாலியாக இருக்க போது. திருப்பதி போகிற வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக ரூட்டை கவர் பண்ணிட்டே காமிச்சிட்டே வரேன். இது வந்துட்டு அந்த நகரி, புத்தூர் அந்த வழியாக போகிறதுன்னு சொல்லி போர்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரூட்டில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். BX6 கேபின் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வெனஸ்டேங்க, புதன்கிழமை ட்ராவல் பண்ணுறோம் சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு எம்டியாக தான் இருக்குது. பட் போக போக ரூட்டில் நிறையா ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். கூட்டமாக தான் போகும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கோயம்பேடுலேருந்து கிளம்பிடுது. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இந்த சைடு இந்த KSRTC பஸ் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா திருப்பதி பஸ் தான் நிற்கும். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஆந்திரா பக்கம் போகிறதுக்குலாம் சென்னையிலேருந்து எங்கே பஸ்ஸஸ் இருக்கும்னா மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கும். பட் இங்கே கோயம்பேட்லேயுமே பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக ஒரு சில பஸ்ஸஸ் இருக்கும். எப்பவுமே ரெகுலராக இருந்து தான் இருக்கும். அடுத்தடுத்து பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். அங்கே இன்னும் நிறைய அவைலபிளாக இருக்கும். இந்த APSRTC அந்த பஸ்ஸஸ்லாம் கூட இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா TNSTC பஸ்ஸஸ்லாம் இருக்கும். SCTC கூட இருக்குன்னு நினைக்கிறேன். தெரில, எனக்கு ஷுவராக தெரில, பட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்ம இன்றைக்கி கோயம்பேடுலேருந்தே கவர் பண்ண போகிறோம். TNSTC விழுப்புரம்.
நல்லா இருக்குல்ல அந்த லைட்டிங் மேலே போட்டிருக்குது. திருப்பதி ரூட்டு போட்டிருக்காங்க. திருவள்ளூர், திருத்தணி, நகரி, புத்தூர் வழியாக போகும் போல் பார்ப்போம் ரூட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வைக்கிங் பில்ட்டு BS6 பஸ் தான், அசோக் லேலாண்டில். ஸோ சூப்பராக இருக்க போது ரைடு அப்படின்னு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா புது ரூட் நமக்கு சென்னையிலேருந்து திருப்பதி போகிறது. இன்னைக்கு தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்லேயே வந்து சீட் போட்டு வச்சிருக்கேன். வாங்க சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்டர்ஸ்டேட் ட்ராவல் TNSTC பஸ்ஸில், விழுப்புரம் பஸ்ஸில். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அது ஒன்று தான் பெரிய கண்டென்ட். ஸோ இந்த பஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் எடுக்கும் போது ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க BS6 பஸ்ஸில். ஸோ நைஸ். பஸ் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. அண்ட் இப்போ தான் வந்து டிக்கெட் எடுத்தோம். இருங்க டிக்கெட் நான் ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். 370 ருபீஸ் சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் போகிறது. அதாவது கோயம்பேடுலேருந்து TNSTCயில். நானும் ரஃபிக் ப்ரோ இல்லையா, அதனால் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 185 ரூபா, 185 ருபீஸ். 2 பேருக்குனால 370 ருபீஸ் ஆகுது. அதான் அப்படியே கோயம்பேடு விட்டு வெளியேறோம். பீக் ஹவர்ன்றனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தாங்க இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. இந்த ஆஃபீஸ் போகிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறந்தா செம்ம டிராஃபிக் இருக்கும். அது போக இந்த பகல் டைமில் கிளம்புற ப்ரைவேட் பஸ்லாம் கூட கிளம்பும். அதனால் இந்த சென்னை விட்டு வெளியேற வரைக்கும் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் இருக்கவங்க பூந்தமல்லியில் வழி தான் போவாங்க. பூந்தமல்லிக்கு அப்புறம் தான் ரூட்டு திரும்பும். இங்கேருந்து திருத்தணி, திருவள்ளூர் திருத்தணி அந்த வழியாக தான் போவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டு பிரியும். திருவள்ளூர், திருத்தணி, திருப்பதி போகிற இந்த ரூட்டு ரைட் சைடில் திரும்பினோம்னா இங்கேருந்து 127 கிலோமீட்டர் திருப்பதி. அங்கே அப்படியே நேராக போயிருந்தோம்னா நம்ம வேலூர் போகிற ரூட்டு. இந்த பக்கம் ரைட்டில் திரும்பினா நம்ம திருவள்ளூர் போகிற ரூட்டு. திருவள்ளூர், திருத்தணி, திருப்பதி, ஊத்துக்கோட்டை இந்த பக்கம் தான் போல். இந்த பக்கம் தான் போவாங்க. அதுக்கும் பார்ப்போம். இனி நமக்கு ஃபுல்லாக புது ரூட்டு அப்படியே கவர் பண்ணி பார்ப்போம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த மேஜரான சிட்டி திருவள்ளூர். மணி பார்த்தீங்கன்னா 11:10 ஆகுது. திருப்பதி போகிற வழியில் திருவள்ளூர் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பார்த்தோம், இப்போ திருவள்ளூர். இதுவுமே புது பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்களா, அந்த பிஎஸ்எஸ் பைக்கிங் பில்டு சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அந்த குஷன் டைப்பே பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு முன்னாடி தூக்கம் வந்துட்டு இருக்கு. இது உட்காந்து பேசாமல் அதாவது லாக் எதுவும் எடுக்காமல் ட்ராவல் பண்ணி போகிறதா வைங்களேன், செம்மையாக தூங்கிட்டே போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க எல்லாம். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான டேர்னிங்கு. ஊத்துக்கோட்டை போகிற ரூட் இதுதான். இந்த ரைட்டில் திரும்பினா நிறைய ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ், ஒரு சில பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூட் ஊத்துக்கோட்டை வழியாக தான் திருப்பதி போவாங்க. நம்ம போகிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த திருத்தணி ரூட்டு நேராக போகிறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போவே நம்ம பார்டர் லைனில் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த ஹில்ஸு, அந்த ஹில்ஸுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆந்திரா தான் போல். இந்த பக்கம் அந்த நடுவில் இருக்க அந்த பார்டர் லைனில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் திருத்தணி வரைக்கும். திருத்தணி தாண்டினதுக்கப்புறமே அந்த நகரின்ற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டர் அந்த இடத்துல வந்துடும். பட் இந்த பக்கமே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆந்திரா தான் இருக்குது. இந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கனகமாச்சத்திரம்ன்ற ஊர்லாம் எக்ஸாக்டாக பார்டருங்க. இந்த பக்கம் அப்படியே அந்த சைடு அந்த லாரி திரும்புற இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே ஆந்திரா அப்படின்ற மாதிரியே இருக்கும். நம்ம அது ஆந்திரா, அந்த பக்கம் போகிறது ஆந்திரா. ஓகே ஓகே. அது மாதிரி நம்ம பார்டர் லைன்லேயே தான் போயிட்டுருக்கோம் இந்த ஊர்லாம். இதுக்குள்ளே அப்படியே திரும்பினோம்னா ஃபுல்லாக ஆந்திரா தாங்க நமக்கு. அப்படியே பார்டர் லைன்லேயே தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த லைனில் தான் எக்ஸாக்டாக அந்த டிவிஷன் ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க டிவிஷனில் தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஆந்திரா போகிறது ரொம்ப ஈஸிங்க. ஏதாவது ஒரு சந்து ரைட் சைடு வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதை சந்து அப்படியே அந்த சந்திர ரைட்டு அப்படியே திரும்பணும்னு வைங்களேன், அது ஆந்திரா தான்.
ஓ ஓகே ஓகே. மணி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணி ஆகுது கரெக்டாக. அடுத்த ஸ்டாப் வந்திருக்கோம் திருத்தணி. இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆந்திரா பார்டரை தாண்டி அடுத்த ஸ்டாப் நகரியே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் தான் இருக்குது. இனி அடுத்து பார்டர் வரப்போகுது. நம்ம போகிற திருப்பதியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஜியஸான பிளேஸு. போகிற வழியில் இருக்கிற திருத்தணியும் பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஜியஸான பிளேஸ் தான். முருகனின் ஆறுபடை வீடுகளில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா பில்கிரிமேஜ் ரொம்ப அதிகமாக வருவாங்க. திருப்பதி போகிற வழியில் இது இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே திருப்பதி போகிறதும் இருக்கும் நிறையா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்டரு, தமிழ்நாடு செக் போஸ்ட். செக் போஸ்ட் தாண்டி அந்த பக்கம் போயிட்டோம்னா நமக்கு ஆந்திரா. இது தாண்டியுமே ஆந்திரா வருது. வேற லெவலான ஒரு பஸ்ஸுங்க, நல்லா தான் இருக்குது. பக்கத்தில் இன்னும் 2 டிஎன்எஸ்சிசி பஸ் நிற்கிது. டிஎன்எஸ்சிசி மோஸ்ட் அங்கே தான் நிப்பாட்டுவாங்களா இருக்கும். அப்படியே உள்ளே வந்தோடனே ஏபிஎஸ்ஆர்டிசி ஒன்று போது பாருங்கள், சப்தகிரி எக்ஸ்பிரஸ். அதெல்லாம் இங்கே நிற்கல. அப்போ டிஎன்எஸ்சிசி மட்டும் தான் இங்கே நிப்பாட்டுவாங்களா இருக்கும். அப்படியே ஆந்திராக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே எடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஆந்திரா என்டர் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டிருக்காங்க ஒரு ஹோட்டலில். நல்லா தான் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 12:20 ஆகுதுங்க. கரெக்டாக நம்ம கிளம்பி 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டிருக்காங்க. நம்ம பஸ் எப்படி நிற்கிது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அந்த லைட்டிங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. க்ரூ மெம்பர்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. எல்லாம் அவங்களாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க, இந்த ரூட்டில் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ரூட்டில் தான் போகணும். அந்த பச்சை போர்டு தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் தெலுங்கில் தான் எழுதியிருக்கு. ஸோ அது இந்த இடத்துல தான் இங்கே பார்டர் கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி அங்கிட்டு போயிட்டோம்னா ஆந்திரா. இப்போ வரைக்கும் நம்ம ஜர்னி இந்த டிஎன்எஸ்சிசி பஸ்ஸில் சூப்பராக போயிட்டுருக்கு. எனக்குலாம் ரொம்ப அந்த சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கம்லாம் வருது. கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு இருக்கேன். காலையில் வர பொங்கலை சாப்பிட்டேங்க, அது ஒரு விஷயம். ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஜர்னி வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. இது வந்து நமக்கு ஒரு புது ரூட்டு. இந்த பக்கம் நான் வந்ததே கிடையாது. இந்த ரூட்டில் சென்னை டு திருப்பதியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம vlogல கவர் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருக்கேன். பட் சேனலில் கவர் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ரூட்டே புதுசு தான் நமக்கு. கவர் பண்ணி போக நல்லா தான் சூப்பராக போயிட்டுருக்கு. ரோடு எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட போயிட்டுருக்காங்க போல். ரோடு அப்படியே ஹைவேஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் அந்த பக்கம் முடிஞ்சிச்சு. இன்னுமே ஃபாஸ்ட்டாக சென்னையிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு நமக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். திருவள்ளூர் திருத்தணிலாம் தாண்டி வந்தாச்சு. இனி அடுத்து அப்படியே ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆகி நகரி புத்தூர் அது வழியாக தான் போவாங்க. இன்னும் போக போக ரூட் எப்படி இருக்குது, ஆந்திராக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பலாம் இல்லை, இப்படியே நடந்தே போனால் கூட தான் அங்கே காலத்துக்கு வச்சிட்டோம்னா ஆந்திரா தான். அந்த மாதிரி அசால்ட் ஆந்திரா காலை வச்சான்ற மாதிரி. வாங்க உள்ளே போயிட்டு நம்ம சூப்பரான பஸ் ஜர்னி சென்னை டு திருப்பதி வரைக்கும் அருமையாக போயிட்டுருக்கு. இன்னும் போக போக எப்படி போகுது, எத்தனை மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிறன்றதை பார்ப்போம். ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பக்கம் போக போக கொஞ்சம் வைக்கையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கோயம்பேடுலேருந்து கிளம்பியிருக்கோம் இல்லையா, கோயம்பேடு அந்த ஏரியாலேருந்து கிளம்பி திருப்பதி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே கோயம்பேடில் இந்த மாதிரி பஸ் இருக்கும். 20 மினிட்ஸ் ஒரு பஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குமாம்மா. ஸோ இந்த 201 இந்த ரூட்டில் வந்து ரெகுலராக நம்ம வந்துடலாம். அதே மாதிரி இந்த நார்த் சென்னை பக்கம் அந்த எண்ணூர், திருவெற்றியூர், மாதவரம் அந்த பக்கம்லேருந்து வரவங்களுக்கு மாதவரத்தில் நிறையா பஸ்ஸஸ் ரெகுலராகவே இருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் பஸ் ஏறி வரணும்னாலும் வரலாம். இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோயம்பேடு சைடுலேருந்து போகிறவங்களுக்கு ரெகுலராக இந்த பக்கம் வந்து பஸ் இருக்குன்றனால இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். எப்படினாலும் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே பஸ் ஜர்னி கண்டினியூ பண்ணுவோம். கருடர் ரதம் நல்லா இருக்குல்ல. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இதில் போட்டிருப்பாங்க. அப்புறம் தெலுங்கு தான் தெலுங்கு தான். என்ட்ரு ஆகிட்டோங்க ஆந்திர பிரதேஷ். வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஆந்திராக்குள்ளே வந்துட்டு இன்டர்ஸ்டேட் பார்டரை தாண்டி வந்தாச்சு. இனி ஃபுல்லாக ஆந்திராவில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பார்ப்போம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. நம்ம நிறையா ஃபேக்ட்ஸில் புக்ஸ்லாம் கூட படிச்சிருப்போம். அதாவது ஜிகே அந்த மாதிரி நிறையா வந்திருக்கோம். வெங்கட நரசிம்ம ராஜவரிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் ஆந்திராவில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லையுமே லாங்கஸ்ட்டான நேம் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்த ஊர் பார்த்திங்கன்னா இதுதாங்க. பார்டர் தாண்டி நம்ம திருப்பதி போகிற வழியில் வர்ற ஃபஸ்ட்டு ஊர் அந்த ஊர் தான் நமக்கு.
ஆந்திராக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊர் நகரி, அதுக்குள்ளே தான் இப்போ வந்திருக்கோம். பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க இந்த இடத்துல. நிறைய அந்த பஸ்ஸஸ் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா பார்க்கலாம். நம்ம டிஎன்எஸ்சிசி பஸ்ஸஸுமே நிறையா இருக்குது இந்த இடத்துல. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பதி போய் ரீச் ஆகும். இன்னும் ஒரு மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:45 ஆகுது. ஒரு 1:30 ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். பாப்பா எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:10 ஆகுது. புத்தூர் வந்திருக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆந்திராவில் இருக்க அடுத்த ஸ்டாப்பு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக திருப்பதி தான் லாஸ்ட் ஸ்ட்ரெச்சு. புத்தூர்லேருந்து திருப்பதி போகிற அந்த ஸ்ட்ரெச்சில் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ. தமிழ்நாட்டில் கூட பரவாயில்லைங்க. நம்ம அந்த திருத்தணியிலலாம் உள்ளே போய் வந்தோம், அவ்வளோலாம் எதுவும் இல்லை. பட் இந்த நகரி புத்தூர் 2 ஊருக்குள்ளேயும் போயிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, பயங்கர பிஸியான ஒரு ஏரியாவே இருக்குது. இந்த பக்கம் எல்லா பக்கம் பைக்கு ஆளுங்க போகிறது, 2 சைடும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு, ஒரு சின்ன 2 லேன் ரோடு, அதுக்குள்ளே இவ்வளோ பஸ்ஸு போய் வர மாதிரி பயங்கர டிராஃபிக்காகவே தான் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பஸ் ஜேர்னியாகவே அமைஞ்சிருக்கு. டிஎன்எஸ்சிசியோட சென்னையிலேருந்து திருப்பதி வந்து சேர போகிறவங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் வாங்க. ஓ ஏர்போர்ட்டா? ஸோ நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோங்க. சென்னையிலேருந்து கிளம்பி திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஆந்திர பிரதேஷில் திருப்பதி வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி வி ஆர் ஹியர். ஸோ இறங்கிட்டு நான் மட்டும் திருப்பி பேசுகிறேன்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கால் வச்சாச்சுங்க. அசால்ட் ஆந்திராவில் கால் வச்சாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டோம். நம்ம திருப்பதிக்கு வந்தாச்சு. ஒரு சூப்பரான டிஎன்எஸ்டிசி பஸ் vlog, டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் வேறு லெவலில் அமைஞ்சது நமக்கு. சென்னையிலேருந்து கிளம்பி சென்னையில் காலைல 9:50க்கு எடுத்து இப்போ மத்தியானம் மணி 2 மணி ஆகுது. 4 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிருக்கு நமக்கு இந்த ரூட்டில் சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் வர்றதுக்கு. ஆனால் உண்மையிலே சொல்லணும், சூப்பரான ஒரு பஸ் ஜேர்னி ஆச்சு. வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன், அந்தளவுக்கு ஒரு மெமரபிளான ஜேர்னி ஆச்சு. எஸ்பெஷலி க்ரூ மெம்பர்ஸோட இந்த இன்ட்ராக்ஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அமைஞ்சது. ப்ரோ எப்படி இருந்துச்சு நம்ம ஜேர்னி? இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டு நல்லா அருமையாக இருந்துச்சு. ஆமாம், சூப்பராக என்ஜாய். எஸ்பெஷலி டிரைவர் கண்டக்டர் அவங்க பழகின விதம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 185 ருபீஸில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருப்பதிக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே அமைஞ்சது. ஸோ இங்கே வச்சு திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஆந்திரா வந்துட்டோம். இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க, இந்த vlog கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி இப்படி சென்னையிலேருந்து திருப்பதிக்கு வெறும் 185 ரூபாய்க்கு, அது கோயம்பேடுலேயே ஸ்டார்ட் பண்ணி அங்கே சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி 185 ருபீஸில் திருப்பதி வந்து சேர்ந்துடலாம் அப்படின்ற ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆஸ் யூசுவல் திஸ் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை திருப்பதியிலேருந்து சந்திக்கிறேன். நன்றி.